கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை ஆதியாகமம் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அப்போது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சைனி என்றால், அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். எனக்கு அன்பான இறை மக்களே, இந்த 39ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு அதிகாரம். யோசேப்பு அவர்கள் தன்னுடைய எஜமான் மனைவி என்னோடு சைனி என்று அழைத்த போது அவன் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் விட்டுவிட்டு வெளியே ஓடினான் என்ற ஒரு சம்பவம் நமக்கு எல்லாம் அதை படித்திருப்போம், அதை தியானித்திருப்போம். யோசேப்பு அவர்கள் 6வது வசனத்திலே, இதே 39 6வது வசனத்திலே, அவன் அழகு உள்ளவனும் சௌந்தரியம் உள்ளவனும் என்று வர்ணிக்கப்படுகிறது. தன்னுடைய எஜமான் பல நாட்களாக என்னோடு சைனி சைனி என்று இவர்கள் கேட்டுக்கொண்ட போது, ஒரு நாள் அவன் இதெல்லாம் தவிர்த்து வந்து, ஒரு நாள் அவன் வீட்டிலே வேலைக்கார கூட இல்லாத நேரத்திலே அவன் அவளிடத்திலே மாட்டிக்கொள்ளுகிறான். அப்போது அவன் செய்த காரியம், பல நாட்களாக எஜமான் என்னை விசாரிக்காமலே பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார், நீ என்னுடைய எஜமானுடைய மனைவி, அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே வந்து கடைசியிலே தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் அப்படியே அவளிடத்தில் விட்டு ஓடி போகிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் ஏன் இன்றைய நாளிலே இது ஒரு சிந்தனையாக கொடுக்கிறேன் என்று சொன்னால், ஒரு வாலிபன் வலிய வருகிற சிற்றின்ப வாழ்க்கையை எப்படி விட்டு ஓடுகின்றான். இப்போது இருக்கிற வாலிபம், இப்போது இருக்கின்ற ஆண் வர்க்கம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகினால், பாவம் செய்வதற்கு ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டால், கடவுள் நம்மை பார்க்கிறார். இதிலிருந்து நம்மை விலக்கி தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பாவத்திலிருந்து எப்படி யோசேப்பு வெளியே ஓடினாரோ அதுபோல அந்த பாவத்திலிருந்து ஓடுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சிந்தனை. எப்படி யோசேப்பு அவர்கள் ஒரு சூழ்நிலை வந்த போது, கடவுள் என்னை பார்க்கிறார், கடவுளுக்கு தான் நான் சாட்சியாக வாழ வேண்டும் என்று அவன் எண்ணினபடினான். அந்த முதல் அதிகாரத்தில், அந்த 39ஆம் அதிகாரம் துவக்கத்திலே படித்து பார்ப்பில் என்று சொன்னால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்றுதான் துவங்கும். அப்படி அந்த ஒரு வசனத்தோடு அப்படியே வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினதை பார்க்கிறோம். பாவத்துக்கு விலகி வைராகியத்தோடு இருந்ததை பார்க்கிறோம். இப்போது இருக்கிற கிறிஸ்தவர்கள் பொல்லாத இந்த உலகத்திலே, பாவங்கள் நிறைந்த உலகத்திலே தன்னை விலக்கி காத்து பாவத்துக்கு விலகி ஓடுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பு எப்படி ஓடினாரோ பாவத்தை கண்டு, நீங்களும் நானும் இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து விலகி ஓடுவோம். கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.